இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அழுத்திடுங்க. பெல் பட்டனுக்கு பக்கத்தில் இருக்க ஆல் செலக்ட் பண்ணிவிடுங்க. அப்போ தான் இதில் அடுத்தடுத்து வர வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இதில் காம்படேட்டிவ் எக்ஸாம் மேக்ஸு எல்லா வீடியோஸும் அப்லோடு பண்ணுவேன். அதை நீங்கள் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 11th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் டிஃப்ரென்ஷியல் கேல்குலஸ் பற்றி. ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஷியல் ரூல்ஸ் பார்த்துக்கலாம். First rule, d by dx of u plus v equal to du by dx plus dv by dx. அடுத்தது ப்ராடக்ட் ரூல். இந்த u plus v இப்படியும் எழுதலாம். u plus v டிஃப்ரென்ஷியேஷனை மேலே ஹோல் டேஷ் போட்டால் ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் x is equal to u dash x. du by dxங்கிறது u dash x. dv by dxங்கிறது v dash x. அடுத்தது செகண்ட் ரூல், d by dx of uv equal to u dv by dx plus v du by dx. இதுக்கு பேர் ப்ராடக்ட் ரூல். இதை இப்படியும் எழுதலாம். uv whole dash equal to uv dash plus vu dash. நெக்ஸ்ட் கோஷன்ட் ரூல், d by dx of u by v equal to v du by dx minus u dv by dx by v square. இதை இப்படி எழுதலாம். u by v whole dash equal to vu dash minus uv dash by v square. நெக்ஸ்ட் பார்க்க போகிறது செயின் ரூல் ஆர் காம்போசிட் ஃபங்க்ஷன் ரூல் ஆர் ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் ரூல். ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்கிறது. d by dx of f of g of x equal to f dash g of x into g dash x. நெக்ஸ்ட் வந்து ஒரு கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி ஒரு கான்ஸ்டன்ட் d by dx of k f of x equal to அப்படி வரும்போது கேவை முன்னாடி வெளியில் எடுத்துக்கிட்டு இந்த ஃபங்க்ஷனை மட்டும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும். k d by dx of f of x. நெக்ஸ்ட் d by dx of k is equal to 0. கேங்கிறது ஒரு கான்ஸ்டண்ட்டாக இருந்துச்சுன்னா அந்த கான்ஸ்டண்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது இப்போ 3 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் அதோட வேல்யூ 0. 5 டிஃப்ரென்ஷியேட் பண்ணனா அதோட வேல்யூ 0. ஏங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட், ஏ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0. d by dx of k equal to 0. k is a constant. நெக்ஸ்ட் d by dx of x power n. x power n, x power இப்போ 5ன்னு வச்சுக்கிட்டோம்னா இந்த 5 முன்னாடி வந்துடும். 5x மேலே பவரில் இருக்கிறதுல ஒன்றை சப்ட்ராக்ட் பண்ணோம். 5 minus 1 அப்போ 5x power 4 அப்படி வரும். So d by dx of x power n equal to nx power n minus 1. n is greater than 0 and is an integer. Next d by dx of x power p by q. இந்த p by qங்கிற ஃப்ராக்ஷனை முன்னாடி கொண்டு வரணும். p by q x power p by q minus 1. d by dx of x power alpha. Alpha is a real number. இப்போ alpha x power alpha minus 1. Next logarithm. log xங்கிறது log x base e. natural logarithmனு மீனிங். இந்த log xஐ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 by x. நெக்ஸ்ட் d by dx of log x base a. base e இல்லாமல் வேறு நம்பர் இருந்துச்சுன்னா base a அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 1 by log a into x. நெக்ஸ்ட் d by dx of a power x டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா a power x log a. எக்ஸ்பொனென்ஷியல் ஃபங்க்ஷனோட டிஃப்ரென்ஷியேஷன் d by dx of e power xங்கிறது அதே e power x தான். நெக்ஸ்ட் டெரைவேட்டிவ்ஸ் ஆஃப் த ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ் d by dx of sin x is equal to cos x. d by dx of cos x equal to minus sin x. sin வரும்போது cos வரும்போது minus sin. d by dx of tan x equal to secant square x. d by dx of secant x equal to secant x tan x. d by dx of cosecant x equal to minus cosecant x cot x. d by dx of cot x equal to minus cosecant square x. Next, derivatives of the inverse trigonometric functions. d by dx of sin inverse x is equal to 1 by root of 1 minus x square. d by dx of cos inverse x is equal to minus 1 by root of 1 minus x square. d by dx of tan inverse x is equal to 1 by 1 plus x square. d by dx of cot inverse x is equal to minus 1 by 1 plus x square. d by dx of secant inverse x equal to 1 by x into root of x square minus 1. d by dx of cosecant inverse x is equal to minus 1 by x into root of x square minus 1. இப்போ நம்ம எக்ஸசைஸ்க்கு போகலாம். Exercise 10.2. Find the derivatives of the following functions with respect to corresponding independent variables. இப்போ இதுக்கெல்லாம் derivatives கண்டுபிடிக்கணும். First sum f of x equal to x minus 3 sin x. f of x differentiation வந்து f dash x. x differentiate பண்ணோம்னா 1 minus 3 அப்படியே முன்னாடி இருக்க கான்ஸ்டன்ட் அப்படியே வரணும். sin x differentiate பண்ணால் cos x. So f dash x is equal to 1 minus 3 cos x. Next sum y equal to sin x plus cos x. dy by dx is equal to sin x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் cos x. இந்த ஃபார்முலாஸில் முன்னாடி பார்த்தோம்ல, sin x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் cos x, cos x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் minus sin x, cos x minus sin x. நெக்ஸ்ட் f of x equal to x sin x. இது வந்து uv ப்ராடக்ட் ரூல் யூஸ் பண்ணணும். uங்கிறது xன்னு எடுத்துக்கிறோம், vங்கிறது sin xன்னு எடுத்துக்கிறோம். ப்ராடக்ட் ரூல் ஃபார்முலா uv dash plus vu dash. அப்போ u dash கண்டுபிடிக்கணும், v dash கண்டுபிடிக்கணும். இதில் u dashும் வேணும்,
v டேஷும் வேணும். எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் அதுதான் u டேஷ், எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1, v டேஷ்ங்கிறது sin xை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் cos x. இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். uக்கு பதிலாக x, v டேஷ்க்கு பதிலாக cos x, ப்ளஸ் vக்கு பதிலாக sin x, u டேஷ்க்கு பதிலாக 1, x cos x ப்ளஸ் sin x. Next, fourth sum, y equal to cos x minus 2 tan x dy by dx equal to cos x differentiate பண்ண minus sin x minus 2 அப்படியே வந்துரும். tan x differentiate பண்ண secant square x. So this is equal to minus காமனா வெளியில் எடுத்துட்டா sin x plus 2 secant square x. Next, fifth sum, g of t equal to t cube cos t. இதுவும் uv மெத்தடில் uங்கிறது t cube, vங்கிறது cos t. அப்போ u டேஷ்ங்கிறது மேலே பவரில் இருந்துச்சுன்னா அந்த நம்பரை முன்னாடி கொண்டு வந்துட்டு பவரில் ஒன்று மைனஸ் பண்ணணும். அப்போ 3t பவரில் ஒன்று மைனஸ் பண்ணால் 3 minus 1 2, 3t ஸ்கொயர். v equal to cos t. அப்போ v dash equal to cos t டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் sin t. இப்போ ப்ராடக்ட் ரூல் g dash t equal to uv dash plus vu dash. uக்கு பதிலாக t cube, v dashக்கு பதிலாக மைனஸ் sin t, ப்ளஸ் vக்கு பதிலாக cos t, u dashக்கு பதிலாக 3t ஸ்கொயர். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த ப்ளஸ் இது மைனஸ், அதனால் இதை முன்னாடி கொண்டு வந்துடலாம். 3t ஸ்கொயர் காஸ் டி மைனஸ் டி கியூப் சைன் டி. ரெண்டுத்துலேயும் டி ஸ்கொயர் இருக்குது, அதை காமனாக வெளியில் எடுத்துக்கலாம். எடுத்துட்டா மீதி இருக்கிறது 3 காஸ் டி மைனஸ் டி சைன் டி. நெக்ஸ்ட் சிக்ஸ்த்து சம், g ஆஃப் டி ஈக்குவல் டு 4 சீக்கன் டி ப்ளஸ் டேன் டி. g டேஷ் டி ஈக்குவல் டு இந்த 4 அப்படியே இருக்கணும். சீக்கன் டியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா சீக்கன் டி டேன் டி ப்ளஸ் டேன் டியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் சீக்கன் ஸ்கொயர் டி. Next, seventh sum, y equal to e power x sin x. இது uv மெத்தடில் u equal to e power x, v equal to sin x, u dash equal to exponential ஃபங்க்ஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா அதே e power x. இங்கே முன்னாடி 1 இருக்கிறது அர்த்தம். e power x, இந்த 1xை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா 1, ஸோ e power x மட்டும் வரும். இப்போ e power 2x இருக்குன்னா இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது e power 2x அப்படியே வந்துடும். மறுபடியும் இந்த 2xை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா 2, அப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 2e power 2xன்னு வந்துடும். இங்கே e power 1xன்னு இருக்கிறதுனால e power x, 1xை டிஃப்ரென்ஷியேட் பண்ணினா 1, ஸோ e power x. நெக்ஸ்ட் v equal to sin xை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா v dash equal to cos x. இப்போ ப்ராடக்ட் ரோல் y dash equal to uv dash plus vu dash. uங்கிறது e power x, v dashங்கிறது cos x, ப்ளஸ் vங்கிறது sin x, u dashங்கிறது e power x. e power xை காமனாக வெளியில் எடுத்துட்டா மீதி இருக்கிறது cos x plus sin x. நெக்ஸ்ட் எய்த்து சம், y equal to tan x by x. இது என்ன ஃபார்மில் இருக்குன்னா u by v கோஷன்ட் ரூல் ஃபார்மில் இருக்குது. கோஷன்ட் ரூலுக்கு ஃபார்முலா vu dash minus uv dash by v ஸ்கொயர். அந்த முன்னாடி எழுதினோம்ல அந்த ரூல்ஸில் அது இருக்குது. கோஷன்ட் ரூல் vu dash minus uv dash by v ஸ்கொயர். அதை இங்கே அப்ளை பண்ணுறோம். u equal to மேலே நியூமரேட்டர் u, டினாமினேட்டர் v. u equal to tan x, v equal to x. இப்போ uவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா u dash equal to secant square x, vயை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா v dash is equal to 1. இங்கே அப்ளை பண்ணுறோம். vக்கு பதிலாக x, u dashக்கு பதிலாக secant square x, மைனஸ் uங்கிறது tan x, v dashங்கிறது 1, டிவைடட் பை v ஸ்கொயருங்கிறது இதை ஸ்கொயர் பண்ணால் x ஸ்கொயர். ஸோ x secant square x minus tan x into 1 tan x by x ஸ்கொயர். நெக்ஸ்ட் நைன்த் சம், y equal to sin x by 1 plus cos x. இதுவும் u by v ஃபார்மில் இருக்குது. u equal to sin x, v equal to 1 plus cos x. uவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா u dash equal to cos x, vயை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா v dash equal to இது 1 மட்டும் ஒரு கான்ஸ்டண்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0, cos xஐ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் sin x. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் sin x. இப்போ ஃபார்முலா y dash equal to vu dash minus uv dash by v ஸ்கொயர். இதில் இங்கே அப்ளை பண்ணுறோம். vக்கு பதிலாக 1 plus cos x, u dashக்கு பதிலாக cos x, மைனஸ் uக்கு பதிலாக sin x, v dashக்கு பதிலாக மைனஸ் sin x by v ஸ்கொயருங்கிறது 1 plus cos x ஹோல் ஸ்கொயர். இதை மேற்கொண்டு சிம்பிளிஃபை பண்ணணும். cos x into 1 cos x plus cos x into cos x cos square x minus into minus plus sin square x. cos x plus cos square x plus sin square x கீழே டினாமினேட்டரில் 1 plus cos x ஹோல் ஸ்கொயர். இப்போ cos square x plus sin square x ஓட வேல்யூ 1. இந்த cos x அப்படியே cos x plus 1 by 1 plus cos x ஹோல் ஸ்கொயர், 1 plus cos x by 1 plus cos x ஹோல் ஸ்கொயர், ஒன்று கேன்சல் ஆகிடும். ஸோ ரிமைனிங் 1 by 1 plus cos x. நெக்ஸ்ட் 10th சம், y equal to x by sin x plus cos x. இதுவும் u by v ஃபார்மில் இருக்குது. u equal to x, v equal to sin x plus cos x. uவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் u dash is equal to xஐ டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா 1,
v டிஃபரன்ஷியேட் பண்ணால் v dash equal to sin x டிஃபரன்ஷியேட் பண்ணால் cos x டிஃபரன்ஷியேட் பண்ணால் minus sin x. இப்போ கோஷன்ட் ரூல் ஃபார்முலா vu dash minus uv dash by v ஸ்கொயர். vக்கு பதிலாக sin x plus cos x, u dashக்கு பதிலாக 1 minus uக்கு பதிலாக x, v dashக்கு பதிலாக cos x minus sin x by v ஸ்கொயருங்கிறது sin x plus cos x whole ஸ்கொயர். இதை சிம்பிளிஃபை பண்ணணும். sin x plus cos x minus இது உள்ள மல்டிப்ளை பண்ண x cos x minus into minus plus x sin x by sin x plus cos x whole square. இப்போ இதில் இந்த cos x ரெண்டு எடுத்துப்போம். cos x காமனாக வெளியில் எடுத்துட்டா 1 minus x into cos x plus இப்போ இந்த sin x-ஐயும் x sin x-ஐயும் காமனாக எடுத்துக்கிட்டோம்னா 1 எடுத்துக்கிட்டோம்னா sin x வெளியில் எடுத்துட்டா 1 plus x into sin x by sin x plus cos x whole square. Next 11th sum y equal to tan x minus 1 by secant x. இதுவும் u by v ஃபார்மில் இருக்குது. u equal to tan x minus 1, v equal to secant x. u dash இதை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். tan x டிஃபரன்ஷியேட் பண்ண secant square x, 1 டிஃபரன்ஷியேட் பண்ண 0. v dash is equal to secant x ஓட டிஃபரன்ஷியேஷன் secant x tan x. இப்போ கோஷன்ட் ரூல் y dash equal to vu dash minus uv dash by v ஸ்கொயர். vங்கிறது secant x, u dashங்கிறது secant square x minus uங்கிறது tan x minus 1, v dashங்கிறது secant x tan x by v ஸ்கொயருங்கிறது secant square x. இதை சிம்பிளிஃபை பண்ணணும். secant cube x minus secant x tan square x minus into minus plus secant x tan x by secant square x னு வரும். ஈக்குவல் டு இப்போ இதுலேயும் secant x இருக்குது, இதுலேயும் secant x இருக்குது. அதை காமனாக வெளியில் எடுத்துட்டா மீதி இருக்குது secant square x minus tan square x plus secant x tan x by secant square x. secant square x minus tan square x ஓட வேல்யூ 1, secant x into 1 plus secant x tan x by secant square x. இப்போ இதுலேயும் secant x காமனாக வெளியில் எடுத்துட்டா 1 plus tan x by secant square x. இதை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணலாம். secant square x secant x into secant x எழுதலாம். ஒரு secant x கேன்சல் ஆகிடும். மீதி இருக்கிறது 1 plus tan x by secant x. இது ரெண்டாக பிரிக்கலாம். 1 by secant x plus tan x by secant x. 1 by secant xங்கிறது cos x, tan x sin x by cos x எழுதலாம். into 1 by secant x. இது cos x plus sin x by cos x into 1 by secant xங்கிறது cos x. இப்போ cos x கேன்சல் ஆகிடும். cos x plus sin x. Next 12th sum y equal to sin x by x square. இதுவும் u by v ஃபார்மில் இருக்குது. u equal to sin x, v equal to x square. u dash டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா cos x, v dash டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் x ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் பவரில் இருக்கிறது முன்னாடி வந்துட்டு பவரில் 1 சப்ட்ராக்ட் பண்ணணும். அப்போ பவரில் இருக்கிறது முன்னாடி வந்து 2, இதுலேருந்து 1 சப்ட்ராக்ட் பண்ணால் x power 1, அப்போ 2x. கோஷன்ட் ரூலுங்கிறது vu dash minus uv dash by v ஸ்கொயர். vக்கு பதிலாக x ஸ்கொயர், u dashக்கு பதிலாக cos x minus uக்கு பதிலாக sin x, v dashக்கு பதிலாக 2x by v ஸ்கொயருங்கிறது x ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர். இதை சிம்பிளிஃபை பண்ணணும். x ஸ்கொயர் cos x minus 2x sin x by x power 4னு வரும். இதில் x இருக்குது, இதில் x இருக்குது. x 1 வெளியில் எடுத்துட்டா மீதி இருக்கிறது x cos x minus 2 sin x by x power 4. x into x cos x minus 2 sin x by x power 4. இப்போ ஒரு x கேன்சல் ஆகிடும். அப்போ இங்கே க்யூப் ஆகிடும். x cos x minus 2 sin x by x cube. Next 13th sum y equal to tan theta into sin theta plus cos theta. இதில் uங்கிறது tan theta, vங்கிறது sin theta plus cos theta. இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா u dash equal to secant square theta. இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா v dash equal to sin thetaவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் cos theta, cos thetaவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் minus sin theta. இது uv ஃபார்ம் ப்ராடக்ட் ரூல். அப்போ uv dash plus vu dash, uங்கிறது tan theta, v dashங்கிறது cos theta minus sin theta plus vங்கிறது sin theta plus cos theta, u dashங்கிறது secant square theta. இதை சிம்பிளிஃபை பண்ணணும். tan thetaக்கு பதிலாக sin theta by cos theta, இது மல்டிப்ளை பண்ண into cos theta minus tan thetaங்கிறது sin theta by cos theta into sin theta plus sin theta into இந்த secant square theta எப்படி எழுதலாம்? 1 by cos square theta னு எழுதலாம். அப்போ sin theta into 1 by cos square theta plus cos theta into 1 by cos square theta equal to இப்போ cos theta cancel ஆகிடும். sin theta minus இதை மல்டிப்ளை பண்ணால் sin square theta by cos theta plus இது sin theta by cos square theta plus cos theta by cos square theta equal to sin theta minus sin square theta by cos theta plus இதை முன்னாடி கொண்டு வந்துட்டு இதை பின்னாடி கொண்டு போகலாம். cos theta by cos square theta plus sin theta plus cos square theta
ஈக்குவல் டு சைன் தீட்டா மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா பை காஸ் தீட்டா, ஒரு காஸ் தீட்டா கேன்சல் ஆகிடும். இப்போ 1 பை காஸ் தீட்டா ப்ளஸ் இதை தனியாக பிரித்து எழுதலாம், சைன் தீட்டா பை காஸ் தீட்டா இன்ட்டு 1 பை காஸ் தீட்டான்னு இந்த காஸ் ஸ்கொயர் தீட்டாவை ரெண்டாக பிரிச்சுக்கலாம். ஈக்குவல் டு சைன் தீட்டா ப்ளஸ் இப்போ காஸ் தீட்டா டினாமினேட்டர் காமனாக இருக்கா, அப்போ 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா பை காஸ் தீட்டா ப்ளஸ் சைன் தீட்டா பை காஸ் தீட்டாங்கிறது டேன் தீட்டா, 1 பை காஸ் தீட்டாங்கிறது சீக்கன் தீட்டா ஈக்குவல் டு சைன் தீட்டா ப்ளஸ் 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டாவோட ஃபார்முலா காஸ் ஸ்கொயர் தீட்டா பை காஸ் தீட்டா ப்ளஸ் டேன் தீட்டா சீக்கன் தீட்டா ஈக்குவல் டு சைன் தீட்டா ப்ளஸ் ஒரு காஸ் தீட்டா கேன்சல் ஆகிடும் ப்ளஸ் காஸ் தீட்டா ப்ளஸ் டேன் தீட்டா சீக்கன் தீட்டா. நெக்ஸ்ட் 14th சம் y ஈக்குவல் டு கொசிகண்ட் எக்ஸ் காட் எக்ஸ், இதுவும் u v ப்ராடக்ட் ரூல் ஃபார்மில் இருக்குது. u ஈக்குவல் டு கொசிகண்ட் எக்ஸ், v ஈக்குவல் டு காட் எக்ஸ். u டேஷ் ஈக்குவல் டு கொசிகண்ட் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் கொசிகண்ட் எக்ஸ் காட் எக்ஸ், v டேஷ் ஈக்குவல் டு காட் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் கொசிகண்ட் ஸ்கொயர் எக்ஸ், y டேஷ் இஸ் ஈக்குவல் டு u v டேஷ் ப்ளஸ் v u டேஷ், யூக்கு பதிலாக கொசிகண்ட் எக்ஸ், v டேஷ்க்கு பதிலாக மைனஸ் கொசிகண்ட் ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் v u டேஷ் vக்கு பதிலாக காட் எக்ஸ், u டேஷ்க்கு பதிலாக மைனஸ் கொசிகண்ட் எக்ஸ் காட் எக்ஸ். இப்போ இதுலேயும் கொசிகண்ட் எக்ஸ் இருக்குது, இதுலேயும் கொசிகண்ட் எக்ஸ் இருக்குது, இதுலேயும் மைனஸ் இருக்குது, இதுலேயும் மைனஸ் இருக்குது. அதனால் மைனஸ் கொசிகண்ட் எக்ஸை வெளியில் எடுத்துகிறோம். மீதி இருக்கிறது மைனஸ் வெளியில் எடுத்தாச்சு. மீதி இருக்கிறது ஒரு கொசிகண்ட் எக்ஸ் வந்துருச்சு, மைனஸ் வெளியில் வந்துருச்சு. மீதி இருக்கிறது கொசிகண்ட் ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் இதில் மைனஸ் வெளியில் வந்துருச்சு, கொசிகண்ட் எக்ஸ் எக்ஸ் வெளியில் வந்துருச்சு. மீதி இருக்கிறது காட் ஸ்கொயர் எக்ஸ். ஸோ மைனஸ் கொசிகண்ட் எக்ஸ் இன்ட்டு கொசிகண்ட் ஸ்கொயர் எக்ஸை 1 பை சைன் ஸ்கொயர் எக்ஸ்னு எழுதலாம், ப்ளஸ் காட் ஸ்கொயர் எக்ஸை காஸ் ஸ்கொயர் எக்ஸ் பை சைன் ஸ்கொயர் எக்ஸ்னு எழுதலாம், ஈக்குவல் டு கொசிகண்ட் எக்ஸை 1 பை சைன் எக்ஸ்னு எழுதலாம். இதில் டினாமினேட்டர் காமனாக இருக்குது, நியூமரேட்டரை இப்படி எழுதிக்கலாம், 1 ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸ் பை காமன் டினாமினேட்டர் சைன் ஸ்கொயர் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1 ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸ் பை சைன் எக்ஸ் இன்ட்டு சைன் ஸ்கொயர் எக்ஸ் சைன் கியூப் எக்ஸ். நெக்ஸ்ட் 15th சம் y ஈக்குவல் டு எக்ஸ் சைன் எக்ஸ் காஸ் எக்ஸ். இப்போ 3 இருக்குது இதில், இது ஒன்று இருக்குது, இது ஒன்று இருக்குது, இது ஒன்று இருக்குது. இதை செயின் ரூல் படி போடணும் இது. ஆனால் நம்ம எப்படி எடுத்துக்கிறோம், இதை யூன்னு எடுத்துக்கலாம், u ஈக்குவல் டு எக்ஸ் சைன் எக்ஸ். இது வின்னு எடுத்துக்கிறோம், இது u, இது v காஸ் எக்ஸ். u ஈக்குவல் டு எக்ஸ் சைன் எக்ஸ். u டேஷ்ங்கிறது மறுபடியும் இதுக்குள்ளேயே இது u, இது v. அப்போ ப்ராடக்ட் ரூல் படி uv டேஷ் ப்ளஸ் vu டேஷ், uங்கிறது எக்ஸு, uv டேஷ் ப்ளஸ் vu டேஷ், uங்கிறது எக்ஸு, v டேஷ்ங்கிறது சைன் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் காஸ் எக்ஸ் ப்ளஸ் vu டேஷ், இதில் இங்கே எழுதுகிறேன், u ஈக்குவல் டு எக்ஸு, v ஈக்குவல் டு சைன் எக்ஸ், uv டேஷ், uங்கிறது எக்ஸு, v டேஷ்ங்கிறது சைன் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் காஸ் எக்ஸ் ப்ளஸ் vங்கிறது சைன் எக்ஸ், u டேஷ்ங்கிறது எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1. ஸோ இது u டேஷ்ங்கிறது இப்போ எக்ஸ் காஸ் எக்ஸ் ப்ளஸ் சைன் எக்ஸ். நெக்ஸ்ட் v எதை எடுத்துக்கிறோம், காஸ் எக்ஸ். இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண v டேஷ் ஈக்குவல் டு மைனஸ் சைன் எக்ஸ். இப்போ மெயின் இடத்துக்கு வந்துடலாம், y டேஷ் ஈக்குவல் டு uv டேஷ் ப்ளஸ் vu டேஷ், uங்கிறது எக்ஸ் சைன் எக்ஸ், v டேஷ்ங்கிறது மைனஸ் சைன் எக்ஸ் ப்ளஸ் vங்கிறது காஸ் எக்ஸ், u டேஷ்ங்கிறது எக்ஸ் காஸ் எக்ஸ் ப்ளஸ் சைன் எக்ஸ். இதை சிம்ப்ளிஃபை பண்ணலாம், உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாம், மைனஸ் எக்ஸ் சைன் ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் சைன் எக்ஸ் காஸ் எக்ஸ். இப்போ எக்ஸை வெளியில் எடுத்துடலாம் காமனாக. இப்போ காஸ் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் சைன் ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் சைன் எக்ஸ் காஸ் எக்ஸ், காஸ் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் சைன் ஸ்கொயர் எக்ஸ் ஃபார்முலா காஸ் 2x. அப்போ எக்ஸ் காஸ் 2x ப்ளஸ் சைன் எக்ஸ் காஸ் எக்ஸ், எக்ஸ் காஸ் 2x ப்ளஸ் சைன் எக்ஸ் காஸ் எக்ஸ். நெக்ஸ்ட் 16th சம் y ஈக்குவல் டு இ பவர் மைனஸ் எக்ஸ் லாக் எக்ஸ். இப்போ u இ பவர் மைனஸ் எக்ஸ் தான் u, log xங்கிறது v. அப்போ u டேஷ் ஈக்குவல் டு இ பவர் மைனஸ் எக்ஸை எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம், எக்ஸ்பொனன்ஷியேஷன் ஃபங்க்ஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது என்ன இருக்குதோ அது அப்படியே வந்துடும், இ பவர் மைனஸ் எக்ஸ். அப்புறம் மேலே பவரில் இருக்கிறத தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். இப்போ மைனஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா மைனஸ் 1, u ஈக்குவல் டு இ பவர் மைனஸ் எக்ஸ். இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது u டேஷ் ஈக்குவல் டு இ பவர் மைனஸ் எக்ஸ் அப்படியே வந்துடும். மைனஸ் எக்ஸை தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா மைனஸ் 1, அப்போ மைனஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ், u டேஷ்ங்கிறது மைனஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ். v ஈக்குவல் டு லாக் எக்ஸ், v டேஷ் ஈக்குவல் டு லாக் எக்ஸ் டிஃப்ரென்ஷியேஷன் 1 பை எக்ஸ். இப்போ ஃபார்முலா y டேஷ் ஈக்குவல் டு uv டேஷ் ப்ளஸ் vu டேஷ் ப்ராடக்ட் ரூல், uக்கு பதிலாக இ பவர் மைனஸ் எக்ஸ், v டேஷ்ங்கிறது 1 பை எக்ஸ் ப்ளஸ் vங்கிறது லாக் எக்ஸ், u டேஷ்ங்கிறது மைனஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ், இ பவர் மைனஸ் எக்ஸை காமனாக வெளியில் எடுத்துக்கிட்டோம்னா 1 பை எக்ஸ் மைனஸ் லாக் எக்ஸ். நெக்ஸ்ட் 17th சம் y ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 5 லாக் ஆஃப் 1 ப்ளஸ் எக்ஸ் இ பவர் மைனஸ் 3x. இங்கேயும் 3 ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, இது ரெண்டையும் சேர்த்து யூன்னு எடுத்துக்கிறோம், இதை வின்னு எடுத்துக்கிறோம். இப்போ u ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 5 லாக் 1 ப்ளஸ் எக்ஸ். இது உள்ளே இப்போ இதுதான் u, இதுதான் v.
அப்போ uv டேஷ் ப்ளஸ் vu டேஷ் uங்கிறது x ஸ்கொயர் ப்ளஸ் 5 v டேஷ்ங்கிறது log 1 ப்ளஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா 1/1 ப்ளஸ் எக்ஸ் அது உள்ளே இருக்கிற 1 ப்ளஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா 1 உள்ளே இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் தான் ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் ரூல் இப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 5u v டேஷ்ங்கிறது 1/log 1 ப்ளஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா 1/1 ப்ளஸ் எக்ஸ் 1 ப்ளஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ண 0 எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ண 1 ஸோ இது 1/1 ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு 1ன்னு வந்துடும் அடுத்தது vu டேஷ் vங்கிறது log 1 ப்ளஸ் எக்ஸ் u டேஷ்ங்கிறது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 5ஐ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x 5ஐ டிஃப்ரென்ஷியேட் பண்ண 0 5ங்கிறது கான்ஸ்டன்ட் டிஃப்ரென்ஷியேட் பண்ண 0 ஸோ ரிசல்ட் என்ன வரும் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 5/1 ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 2x into log 1 plus x இதுதான் இப்போ u dash நெக்ஸ்ட் vங்கிறது e power minus 3x v dash e power minus 3x exponentiation function அது அப்படியே எழுதிடணும் அப்புறம் minus 3x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் முன்னாடி இருக்க கான்ஸ்டன்ட் மட்டும் வரும் -3 e power minus 3x இப்போ y equal to uv dash plus vu dash y equal to uங்கிறது x square plus 5 log 1 plus x v dashங்கிறது -3 e power minus 3x plus vங்கிறது e power minus 3x u dashங்கிறது x square plus 5/1 plus x plus 2x into log 1 plus x இதை சிம்பிளிஃபை பண்ணணும் இதில் e power minus 3x இருக்குது இதில் e power minus 3x இருக்குது அதை காமனாக வெளியில் எடுத்துட்டா மீதி இருக்கிறது -3 x square plus 5 log 1 plus x plus x square plus 5/1 plus x plus 2x log 1 plus x next 18th sum y equal to sin x degrees னு கொடுத்துருக்காங்க இங்கே மேலே ரவுண்டு கொடுத்துருக்கிறது x டிகிரீஸை நம்ம ரேடியன்ஸாக கன்வெர்ட் பண்ணணும் டிகிரியை ரேடியனாக கன்வெர்ட் பண்ண π/180ஆல் மல்டிப்ளை பண்ணணும் இது லோயர் கிளாஸில் படிச்சிருப்பீங்க ஸோ x டிகிரி ஈக்குவல் டு x இன்ட்டு π/180 ரேடியன் அப்போ πx/180 ரேடியன் இப்போ y equal to sin π/180 x டிகிரிக்கு பதிலாக π/180 இன்ட்டு எக்ஸ்னு போட்டுக்கிறோம் y dash இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது இது என்னது இது கான்ஸ்டன்ட் மாதிரி இந்த π/180ங்கிறது கான்ஸ்டன்ட் அப்போ என்ன பண்ணணும் சைனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் காஸ் இந்த இதை தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் π/180x இப்போ 2xை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா அதோட ஆன்சர் டிஃப்ரென்ஷியேஷன் 2 5xை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 5 3xை டிஃப்ரென்ஷியேட் பண்ணேன்னா 3 அதே மாதிரி π/180xை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் π/180 மட்டும் ஸோ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் π/180 சைனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் காஸ் π/180x so y dash equal to π/180 cos π/180x next 19th sum y equal to log x base 10 இந்த log x base 10 எப்படி எழுதலாம்னா log e base 10 into log x base e இந்த ரெண்டும் காமனாக இருந்தால் இது லாகர்தமிக் ஃபங்க்ஷனில் இது மாதிரி பார்த்துருப்போம் லோயர் கிளாஸில் இது ரெண்டையும் காமனாக எடுத்துக்கிட்டா இது ரெண்டும் வந்துடும் இது வந்து log x base 10 ஆகிடும் இது ரெண்டும் காமனாக இருக்கும் இப்போ log x base 10 இது மாதிரி எழுதுகிறோம் log e base 10 into log x base eன்னு இப்போ டிஃப்ரென்ஷியேஷன் dy/dx equal to d/dx of log x base 10க்கு பதிலாக இதை எழுதிக்கிறோம் log e base 10 into log x base e log e base 10ங்கிறது uன்னு எடுத்துக்கலாம் இது vன்னு எடுத்துக்கலாம் u equal to log e base 10 u dash இது வந்து ஒரு கான்ஸ்டன்ட் log eங்கோட இதுக்கு ஒரு வேல்யூ இருக்குது இது வந்து கான்ஸ்டன்ட் ஸோ u dashங்கிறது கான்ஸ்டன்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ண 0 v equal to log x base e அப்போ log xஐ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் v dash equal to 1/x இப்போ ஃபார்முலா uv dash plus vu dash uங்கிறது log e base 10 v dashங்கிறது 1/x plus vங்கிறது log x base e u dashங்கிறது 0 ஸோ இது 0 ஆகிடும் மீதி இருக்கிறது log e base 10 into 1/x ஸோ this is equal to log e base 10/x next last sum draw the function f dash x if f of x is equal to 2x square minus 5x plus 3 f of x கொடுத்துருக்காங்க 2x square minus 5x plus 3 நம்ம f dash x கண்டுபிடிச்சு அதோட கிராஃப் வரையணும் f of x equal to 2x square minus 5x plus 3 இதுக்கு f dash x எப்படி கண்டுபிடிக்கலாம் 2 அப்படியே வந்துடும் x ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா 2x முன்னாடி கொண்டு வந்துடணும் 2வை x ஸ்கொயர்னா 2வை முன்னாடி கொண்டு வரணும் 2x மேலே பவரில் 1 சப்ட்ராக்ட் பண்ணணும் ஸோ 2x power 1 2x power 1 2x ஸோ 2 into 2x minus 5xஐ டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா 5 முன்னாடி இருக்கிறது மட்டும் வரும் 5 3ங்கிறது கான்ஸ்டன்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ண 0 ஸோ 2 into 2xங்கிறது 4x minus 5 இப்போ இதுக்கு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம் x equal to -2 -1 0 1 2னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம் x equal to -2 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா f dash x equal to 4 into -2 -5 4 into -2 -8 -5 -13
x equal to -1 substitute பண்ணுறோம். f dash x is equal to 4 into -1 minus 5 minus 4 minus 5 equal to minus 9. x equal to 0 substitute பண்ணலாம். f dash x equal to 4 into 0 minus 5 இது 0 minus 5. When x is equal to 1 substitute பண்ணோம்னா f dash x is equal to 4 into 1 minus 5 4 minus 5 equal to minus 1. When x is equal to 2 substitute பண்ணலாம். f dash x equal to 4 into 2 minus 5 8 minus 5 equal to 3. ஸோ இப்போ நமக்கு வேல்யூஸ் கிடச்சிச்சு. -2க்கு -13 -1க்கு -9 0க்கு -5 1க்கு -1 2க்கு 3. இந்த வேல்யூஸை இப்போ கிராஃபில் பிளாட் பண்ண போகிறோம். அந்த வேல்யூஸ்லாம் -2 -13 -1 -9 0 -5 1 -1 2, 3. கிராஃப் நம்ம எப்போ போல வரைஞ்சிட்டு அதை பிளாட் பண்ணுறோம். -2 -13ங்கிறது -2 -13 அடுத்தது -1 -9 -1 -9 0 -5 1 -1 அடுத்தது 2 3. இது ஒரு லைன். இதை எல்லாத்தையும் க்ராஸ் பண்ணி போகிற மாதிரி ஒரு லைனை போட்டுட்டு f dash x is equal to 4x minus 5. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண பிறகு ஆல்ங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து வர வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள். தேங்க்யூ.